அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது உங்களுடைய வாழ்வில் இந்த 16ஆம் தேதி முடிவதற்குள் தானாக நடக்கும் நல்லது என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த காலகட்டங்களுடைய கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், சிம்மத்தில் சூரியனும் புதனும், கன்னியில் சுக்கிரன் நீச்சம் பெற்றும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு, சனி, கேது இவைகள் வலிமை வாய்ந்த கோள்களா அமைஞ்சிருக்குதுங்க. இவர்கள் நல்ல விதத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு தொழிலும் தொழில் மூலம் கிடைக்கும் வருவாயிலும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. ராசிக்கு 2இல் குரு இருப்பதால தனவரவுகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. 6இல் உள்ள கேது உங்களுடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்வாருங்க. உங்களுடைய கனவுகள் அனைத்தையுமே இந்த வாரங்கள்ல உங்களுக்கு நிவர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்த ராசிநாதனான செவ்வாய் 3ஆம் இடத்தில் செல்கிறாரு. இது வெற்றி ராசி என்பதால் மனதில் உங்களுக்கு தைரியம் கொடுங்க. இடம் வாங்குவது, பூமி வாங்குவது அல்லது வீடு மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள்ல ஒரு சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. குறிப்பா ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. முக்கியமானவர்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுங்க. தொழில் குறுக்கீடுகள் அகலுங்க. வழக்குகள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் சிறப்பு நிறைந்த ஒரு வாரமாக இந்த 2 வாரங்களும் அமையிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் குரு பகவான் ராசிக்கு தனஸ்தானத்தில் சுபபலம் பெற்று விளங்குவதால் இந்த வாரங்கள் முழுவதுமே பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை உங்களுக்கு தருங்க. அதே போல் சுக்கிரனும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால திருமண முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. வக்ரகதியில் சனி பகவான் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால வீண் செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்குங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணினுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குங்க. விரயஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கும் நிலையில செவ்வாய் அனுகூலமாக இல்லாததால இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் 2 வாரங்களான இந்த 16ஆம் தேதி முடிவதற்குள் ஆரோக்கியம் சிறிது பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதனால சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. தேவையில்லாமல் அலைவதையும், தரக்குறைவான உணவகங்கள்ல உணவு உண்பதையும், பிறருடன் வாக்குவாதம் செய்வதையும் தவிர்ப்பது மிகவும் அவசியங்க. இந்த வாரங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட இருப்பதால இந்த தருணங்கள்ல சற்று சிக்கனமாக இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே உணர்த்தது. குரு, செவ்வாய் ஆகிய இருவருடைய சஞ்சார நிலைகள் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துவதால் புதிய வீடு அல்லது நிலம் வாங்கும் யோகம் அமைஞ்சிருக்குது. இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு இடம் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. இருந்தாலும் நிலத்தை பத்திரப்பதிவு செய்யும் போது ஆவணங்களை ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசித்து பார்த்து சரிபார்த்து அதற்கு பிறகு கையெழுத்திடுவது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் வக்ரகதியில் அதிக பலத்துடன் சஞ்சரிப்பதால நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் புதிய பொறுப்புகளையும் அதிக உழைப்பையும் ஏற்க வேண்டி இருக்குங்க. உயர்மட்ட அதிகாரிகளுக்கு வெளியூர் பயணங்களும் நிர்வாகத்தினருடைய சோர்வை ஏற்படுத்துங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மேசராசியினருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை, மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க இருக்குதுங்க. பிரச்சனைகள் கவலை அளித்தாலும் கூட அவற்றை பற்றி நீங்கள்
நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. உங்களுடைய வேலையை நீங்கள் சரிவர செய்யும் போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் என்பது தாமதப்பட்டாலும் உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைத்துவிடும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமோ அல்லது பதட்டப்பட வேண்டிய அவசியமோ இல்லைங்க. பொறுமையாக நிதானமாக உங்களுடைய பணிகளில் மேற்கொள்ளலாம். ஆனால் உங்களுடைய பணிகளில் தவறுகள் மட்டும் ஏற்படாமல் பார்த்து கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. சக ஊழியர்களினாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு மன நிம்மதி கிடைக்குங்க. ஏன்னா அவர்கள் உங்களுக்கு சிறிதளவு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. மேசராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 16ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விற்பனையும் லாபமும் ஒரே சீராக இருக்குங்க. சந்தை நிலவரத்தில் எதிர்பாராத போட்டிகள் உருவாகுங்க. கூடிய வரையில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. நிதி நிறுவனங்களினாலும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. இத்தகைய மிக முக்கிய தருணங்கள்ல நாம் இந்தந்த அம்சங்கள்ல எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் நமக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க. இந்த 2 வாரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுப்பதையோ அல்லது கடன் வாங்குவதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. நிதி நிறுவனங்களினாலும் எதிர்பாராத பிரச்சனைகள் உருவாக கூடுங்க. வங்கி அதிகாரிகளுடன் சுமூகமாக பழகுவது, அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இருப்பதும் பிரச்சனைகளுடைய கடுமையை குறைப்பதற்கு உதவும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் பாடங்கள்ல மனம் படிக்க உட்கார்ந்தால் ஏற்பட்டு வந்த சோர்வும் உறக்கமும் நீங்கி உங்களுடைய கல்வியில் முழு கவனத்தையும் செலுத்தக்கூடிய ஒரு தருணமா இந்த 2 வாரங்களும் அமைய இருக்குது. விளையாட்டுகள் மற்றும் போட்டிகள் ஆகியவற்றில் தோல்வியை தழுவ நேரிடாதுங்க. உங்களுக்கு வெற்றியே நிச்சயம் கிடைக்குங்க. பிற மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு வலியுறுத்துதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்குங்க. தண்ணீர் மற்றும் உரம் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இருக்காதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் முழுவதுமே குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார். இருப்பினும் சுக்கிரன் சஞ்சார நிலையை பொறுத்த வரைக்கும் அவரது நிலை மாறிவிடுதுங்க. குடும்ப பொறுப்புகளில் பெண்மணிகளுக்கு நெருங்கிய உறவினர்களுடைய மனப்போக்கில் நிம்மதி குறையுங்க. தேவையற்ற வாக்குவாதங்கள் கவலை அளிக்குங்க. கணவருடன் கூட கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. கூடுமான வரைக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் உணர்ச்சி வசப்படாமல் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது தன குடும்ப அதிபதியான சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சம் பெறுகிறார். எனவே பொருளாதாரம் வந்தாலும் அவைகளை கவனத்துடன் கையாளவில்லை என்று சொன்னால் உங்களை அறியாமலேயே இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மேசராசினியர்கள் இந்த வாரத்துல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இப்பொழுது உங்களுக்கு சுக்கிரன் வலிமை குறைந்து இருக்கிறாருங்க. வெள்ளிக்கிழமைகள்ல அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.